حسرا ولا تستطيعها البطل صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சஹாபாக்களுடைய காலத்துக்கும் எங்களுடைய காலத்துக்கும் இடையிலுள்ள வித்தியாசம், சஹாபாக்களுடைய காலத்தில் எல்லோருக்குமே குர்ஆன் தெரியும். இந்த காலத்தில் யாருக்குமே குர்ஆன் தெரியாது. ஒரு தாடி பழுத்த ஒருவர் தன்னுடைய குர்ஆனுடைய படிப்பில் 29வது 30வது ஜுஸுவை அவர் தாண்டி இருக்க வேண்டும். அதனால தான் உமர் ரலியல்லாஹுடைய கையில் ஆட்சியை கொடுத்த பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹுடைய தொழுகை தொழுவிப்பார்கள் சூரா யூசுப் ஓதி. இன்று ஹஸரத் சூரத்துல் அன்ஃபால் ஓதினார். நான் நினைக்கிறேன் 10 ஆயத் ஓதியிருப்பார், அவ்வளவுதான். ஆனால் சுபஹுடைய தொழுகையில் 100 ஆயத் ஓத வேண்டும். சுபஹுடைய தொழுகையில் 100 ஆயத் ஓத வேண்டும். சூரத்துல் யூசுஃபை உமர் ரலியல்லாஹு அன்ஹு 60 வயதில் ஓதுவதென்றால் எவ்வளோ குர்ஆனுடைய அறிவு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்திருக்கு. சூரா மரியமை ஓதுவார்கள் சுபஹுடைய தொழுகை. சூரா மரியமை ஓதினால் இன்று எந்த மஅமூமும் பின்னால் நிற்க மாட்டார், போய்விடுவார். இன்றுள்ள காலத்துக்கும் சஹாபாக்களுடைய காலத்துக்கும் உள்ள வித்தியாசம் அது. எத்தனையோ பேர் கபருக்கு போவதற்கு தயாராக இருக்கிறார்கள், ஆனால் ஜுஸு கூட தெரியாது. தான் மார்க்கவாதி, நான் தீன்தாரி, என்னிடம் தீன் இருக்கிறது, பச்சை பொய். அது என்ன தீன்? அது குர்ஆன் தெரியாத தீன் என்ன தீன்? குர்ஆன் தெரியாத தீனுக்கு பேர் இருக்குதா தீன் என்று? அவ்வாறு ஒரு தீன் இல்லை. அடிப்படை குர்ஆன், அடுத்தது ஹதீஸ். சகோதரர்களே, தௌபா செய்ய வேண்டும். நாம் எதற்கு தௌபா? இதுவரைக்கும் குர்ஆனை படிக்காததுக்கு தௌபா செய்ய வேண்டும். குர்ஆனை படித்தால் எல்லாமே தெளிவுக்கு வரும். அதற்கு குர்ஆனை கேட்க வேண்டும். இமாமுக்கு சொல்ல வேண்டும், இமாம் சுபஹிலே நீங்கள் 100 ஆயத் ஓத வேண்டும். அது 10 பேர் தொழலாம், 5 பேர் தொழலாம், மற்றவர்கள் எங்கேயாவது போய் தொழலாம். 100 ஆயத் ஓத வேண்டும் சுபஹிலே. செய்து பாருங்கள், ஒரு மாத காலத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். லொஹருடைய தொழுகையில் 50 ஆயத்துகள் ஓத வேண்டும். அஸருடைய தொழுகையில் 25 ஆயத்துகள் ஓத வேண்டும். சின்ன சூரா ஓத முடியுமான ஒரே ஒரு தொழுகை மக்ரிபுடைய தொழுகை மாத்திரம்தான். கிஸாருல் முஃபஸ்ஸல் என்று சொல்லக்கூடிய சின்ன சூறாக்கள், வல்லுஹாவிலிருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் இந்த சூறாவை ஓதலாம் மக்ரிபுடைய தொழுகையில் மாத்திரம்தான். இஷாவுடைய தொழுகையிலும் அதை ஓத முடியாது. இஷாவுடைய தொழுகையில் வல்லுஹாவுக்கு மேல்தான் ஓத வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த பழக்கத்தை சமூகத்தில் உருவாக்கினால் குர்ஆனுடைய ஒரு சமூகம் உருவாகும். அடிப்படை காரணம் அது. குர்ஆன் தெரியாது, குர்ஆனை கேட்க இன்பம் இல்லை. இன்றைக்கு ஓதினார் சூரா அன்ஃபால். என்ன ஓதினார்? யாருக்கு தெரியும்? கையை தூக்குங்க.
இன்றைக்கு ஹஸரத் ஓதினது எனக்கு தெரியும். ஒரு ஆள் கையை தூக்குங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். ஒரு ஆள் தூக்குங்க இயலுமெண்டா. எவ்வளோ நாங்கள் அறிவற்றவர்கள் என்பதை யோசி. இதை வைத்துதான் கவலைப்பட வேண்டும். இன்னைக்கு என்ன ஓதினது? அப்ப يسألونك عن الأنفال قل الأنفال لله وللرسول. பத்ர் யுத்தத்தை பத்தி ஓதினார். யாருக்காவது சிந்தனை வந்ததா? அன்றைக்கு பத்ர் யுத்தம் போகுது. மூமின்கள் என்றால் யார்? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். மூமின்கள் என்றா அல்லாஹ் என்றா கல்பு நடுங்கும். இன்றைக்கு ஓதினார், நடுங்கிச்சாண்டை ஓதக்கொள்ள தெரியாதே சகோதரர்களே. 10 லட்சம் முஸ்லீம்களை ஒன்று சேருங்க. ஒன்று சேர்த்து நீங்க ஒரு கேள்வியை கேளுங்க. உங்கள ஒரு ஆள் எழும்புங்க, குர்ஆன் தெரிந்த ஒரு ஆள். போனும் தொடப்படாது, லேப்டாப்பும் தொடப்படாது. போன் லேப்டாப் இல்லையே, குர்ஆன். ஒரு ஆள் எழுப்புங்க ஏழுமண்டா, குர்ஆன் தெரிந்த ஒரு ஆள் கிடைக்காது உங்களுக்கு. ஏன்? அதை நாங்க கணக்கெடுக்கலையே. எங்களை பிள்ளைகள் ஆக்கல், நாங்க படிக்கல, அது எவனாவது செஞ்சுட்டு போகட்டும். சமூகத்தில் இறங்கி இருக்கக்கூடிய ஆகப்பெரிய முசீபத் குர்ஆன் உடையவர்கள் கிடையாது. அது எந்த கொள்கையாக இருக்கலாம் சகோதரர்களே. அதனால தௌபா செய்யுங்க அல்லாஹ்விடம். எனக்கு 40 வயது, எனக்கு 50 வயது, எனக்கு 70 வயது, ஆனா அம்ம ஜுசு கூட எனக்கு தெரியாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே விடயத்துக்கு வருவோம். நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய மாதத்தை எங்களுக்கு அனுப்ப போகிறார். இன்று உங்களுடைய முதலாவது நிகழ்ச்சி. எனக்கு தரப்பட்ட தலைப்பு ஹலாலான தொழிலும் ஹலாலான சாப்பாடு. ஹலாலான தொழில், ஹலாலான சாப்பாடு என்று சொல்லுவதாக இருந்தால் அதற்கு மறுபெயர் பரக்கத்தான தொழில், பரக்கத்தான சாப்பாடு. பரக்கத்தான தொழில், பரக்கத்தான சாப்பாடு, அவ்வளவுதான். இந்த பரக்கத்தை அடைந்தால்தான் சகோதரர்களே வாழ்க்கையில் பரக்கத்து வரும். வாழ்க்கையில் பரக்கத் அடைவதற்கு முழுதும் ஹலாலாக இருக்க வேண்டும். சொல்லுவோமே நாம், ஆடு வருடத்துக்கு விடக்கூடிய குட்டிகள் எத்தனை, நாய் பிறக்கக்கூடிய குட்டிகள் எத்தனை, எதுல பரக்கத்? கண்ணுக்கு முன்னால் உள்ள விடயம். எது ஹலாலாக இருக்குமோ சகோதரர்களே அதில் அல்லாஹ் பரக்கத் செய்வார். எது ஹராமாக இருக்குமோ அதில் அல்லாஹ் முசீபத்தை தான் வைத்திருக்கிறார். அதில் அல்லாஹ் முசீபத்தை தான் வைத்திருக்கிறார். இந்த பரக்கத்தை எப்படி அடைகிறது? எங்களுக்கு தெரியும், தபாரக்கல்லதி சூரா ஓதுறோம். ஒவ்வொரு ஓதுறோம். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எவன் வசம் ஆட்சி இருக்கிறதோ அவன் பரக்கத் பொருந்தியவன். யார் பரக்கத் பொருந்தியவன்? அல்லாஹ். ஓதுறோமா இல்லையா? குர்ஆன்ல இன்னொரு சூராக்கு சூரா ஃபுர்கான். சூரா ஃபுர்கான்ல 2 இடத்துல அல்லாஹ் இந்த பரக்கத்தை பத்தி பேசுறான். ஒன்று சூரா ஃபுர்கானுடைய முதல் ஆயத், தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான லில் ஆலமீன நஸீரா. குர்ஆனை உலகத்துக்கு எச்சரிக்கைக்காக இறக்கிய அல்லாஹ் பரக்கத் பொருந்தியவர். கடைசியில தபாரக்கல்லதி ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜா. வானத்தில் கோள்களை உருவாக்கிய அல்லாஹ் பரக்கத் பொருந்தியவர். சூரத்துர் ரஹ்மானுடைய கடைசி ஆயத், தபாரக இஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம்.
அந்தஸ்தும் கண்ணியமும் பொருந்திய அல்லாஹுடைய பெயர்கள் பரக்கத் பொருந்திய இந்த 4 ஆயத்திலேயும் ஒரு விடயம் விளங்கி இருக்கும். பரக்கத் அல்லாஹுடம் இருக்கு. பரக்கத் அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் இருக்கு. பரக்கத்தை அடையணுமா அல்லாஹு அடையும். ஒருத்தர் எல்லா வேலையும் செய்கிறார், அல்லாஹ்வை அடையல, முசீபத், பரக்கத் கிடைக்காது. அல்லாஹ்வை அடைகிறதுக்கு என்ன செய்யும்? அல்லாஹுடைய கலாம ஓதும். அல்லாஹ்ட பாச அல்லாஹ் பேசியது குர்ஆன் மட்டும்தானே, வேறொன்றும் அல்லாஹ் பேசலையே. சஹாபாக்களுடைய காலத்தில் சகோதரர்களே 7 நாளைக்கு ஒரு குர்ஆன் தமாம் செய்வார்கள். 7 நாளைக்கு. யாரு? ரசூலுல்லாஹுடைய காலத்தில் எல்லா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருந்தாங்களா? அக்கவுண்டனா? டாக்டர் யாரும் இருந்தாங்களா? பெரிய பெரிய கல்விமான்கள். அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ஆடு மேய்க்கிறவர், இவரும் 7 நாள்ல குர்ஆன் ஓதுவார். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கபரு தோன்ற, இதுதான் தொழில். கபரு தோன்ற, இதுதான் தொழில். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தொழிலே இல்ல, பசியால படுத்துட்டு இருப்பார். யாராவது கூப்பிட்டு போக மாட்டாங்களா சாப்பிடுறதுக்கு? இவர் 7 நாள்ல குர்ஆன் ஓதிடுவார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 7 நாள்ல குர்ஆன். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த வளமையை கொண்டு வரும். 7 நாளைக்கு ஒரு குர்ஆன். கஷ்டமே, கஷ்டத்தை செய்யலாம். உலகத்தில் எவ்வளவு கஷ்டத்தை எல்லாம் தாண்டிட்டோமே, எவ்வளவு கஷ்டத்தை செஞ்சு வச்சிட்டோம். வீடு வாங்குறது கஷ்டம், வாகனம் வாங்குறது கஷ்டம், எல்லாமே கஷ்டம். ஆனா செஞ்சிட்டோமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், வீடு கட்டிட்டோம், வாகனம் வாங்கிட்டோம். அதே கஷ்டம்தான் குர்ஆன் ஓதுறது. சகோதரர்களே, பரக்கத் தேவையா? ஹலால் தேவையா? வாழ்க்கையில் ஒரு விடயத்தை பழக்கி கொள்ளணும். ரமலான் வருது, மாஷா அல்லாஹ். இந்த ரமலானுக்குள்ள உங்களுக்கு பரக்கத் தேவையா? முதல் 7 குர்ஆனை தமாம் பண்ணுங்க. 14 2வது குர்ஆனை தமாம் பண்ணுங்க. 21 3வது குர்ஆனை தமாம் பண்ணுங்க. 30 4 குர்ஆன் தமாம் பண்ணுங்க. 4 குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் சகீஃப் வாராங்க, தாயிஃப்ல இருந்து. நபி அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் இஷாக்கு பிறகு வந்து பேசிட்டு இருப்பாங்க அவங்களோட. ஒரு நாள் பேச வர பிந்திட்டாங்க. யா ரசூலல்லாஹ், என்ன பிந்திட்டீங்க? சொன்னாங்க, என் ஹிஸ்ப ஓதிட்டு வர லேட் ஆகிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஸ்ப் ஓதுறது ஒவ்வொரு இரவையிலே ஹிஸ்ப் ஓதுவார். அப்ப ஓதினா தானே 7 நாள்ல குர்ஆனை முடிக்கலாம். அதிலையும் பரக்கத்தான ஒரு சூரா இருக்குது. ஏண்டா ஹலாலான ரிஸ்குக்கு பரக்கத் தேவை. பரக்கத்தான சூரா எது? எல்லாருக்கும் தெரியும், சூரா பக்கரா. சூரா கிட்டத்தட்ட 2.5 ஜுஸு. யார் ஓதுறது? ஓதணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஅல்லமு சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ராவை நல்லா படித்துக் கொள்ளுங்கள், நல்லா ஓதுங்கள். ஃபஇன்ன அஹ்தஹா பரக்கா. சூரத்துல் பக்ராவை ஓதினால் வாழ்க்கையில் பரக்கத் அடைவீர்கள். வதர்கஹா ஹஸ்ரா. ஓதாமல் விட்டால் வாழ்க்கையில் கைசேதம் அடைவீர்கள். கொஞ்சம் கையை தூக்கி காட்டுங்க, நான் வாழ்க்கையில் 5 தரம் பக்கரா ஓதி இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷப்பட, அவ்வளவுதான். கையை தூக்கி காட்டுங்களேன் கொஞ்சம். நான் வாழ்க்கையில் ஒரு 5 தரம் பக்கரா ஓதி இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். வேற, நான் பக்கரா ஓதி 5 தரம், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஓதுங்க பக்கரா. சொன்னாங்க, பக்கராவை நீங்க ஓதல்ல கை சேதத்தை பார்ப்பீங்க. இன்றைக்கு சொல்யூஷன் தேடுறோம் பிரச்சனைக்கு. பிரச்சனைக்கு தீர்வு என்னடா?
பிரச்சனை வருது போகுது இல்லை, முசீபத் வருது போகுது இல்லை. என்ன தீர்வு? தீர்வு குர்ஆன். தீர்வு குர்ஆன், வேற ஒன்றும் இல்லை. சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பக்ராவை ஓதாம விட்டா கை சேதம் அடையும். மூன்றாவது சொன்னார்கள், வலா தஸ்ததீஉல் பதலா, பக்ராவை ஓதினா சூனியக்காரர்களால் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. 3 பிரயோஜனம் சூரா பக்ராவில், முதல் சூறால உட்கார்ந்து ஓதுவோமா இன்ஷா அல்லாஹ்? என்ன ஏலா இன்ஷா அல்லாஹ் வரலையே, சத்தமா சொல்லுங்க. அதாவது அல்லாஹ் கபூல் செஞ்சான்டா. 2.5 ஜுஸு உட்கார்ந்து ஓதும். டைம் எடுங்க. இதுதான் பரக்கத், இதுதான் பரக்கத் சகோதரர்களே. ஹஸ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு நானா, அபூ தாலிபுக்கு 5 ஆம்பளை பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பிள்ளை, ஜாஃபர் ரலியல்லாஹு 2வது பிள்ளை, அகீல் ஒரு பிள்ளை, தாலிப் ஒரு பிள்ளை. 2 பெண் பிள்ளைகள், ஜுமானாவும் உம்முஹானியும். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சிட்டு மௌத் ஆயிட்டாங்க. ஜோர்டான்ல முஅத்தாவுல ஷஹீத் ஆயிட்டாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹுடைய மனைவி தான் அஸ்மா பின்த் உமைஸ். சின்ன வயசு. எவ்வாறு இருக்கும்? அல்லாஹ் இந்த ஜாஃபர் ரலியல்லாஹுடைய பிள்ளைகள் அல்லாஹ் பரக்கத் செஞ்சார். எப்படி பரக்கத்தண்டா, ஜாஃபர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா பின் ஜாஃபர் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 ஆடு குர்பான் கொடுப்பார். எப்படி? வாப்பா உழைச்சு வச்சுட்டு போனதா? சொத்து வச்சுட்டு போனாரா? ஜாஃபர் ரலியல்லாஹு 40 வயசுக்கு முந்தி மவுத். சொல்லுவாங்க, அந்த காலத்தில் அப்துல்லாஹ் பின் ஜாஃபரை விட கொடைவள்ளல் இருக்கல்ல மதீனால. சில சமயம் 1000 ஆடு சதக்கா கொடுப்பார். எங்க வந்துச்சு 1000 ஆடு? எப்படி வந்துச்சு? வரலாறு பிரட்டி பாருங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு பிள்ளைகள், வாப்பா மவுத், உம்மா வேற கல்யாணம் முடிச்சிட்டா. அஸ்மா பின்த் உமைஸ கல்யாணம் முடிச்சாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. உம்மா வேற கல்யாணம் முடிச்சிட்டா. அதுல பிள்ளை கிடைக்குது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அஸ்மா பின்த் உமைஸுக்கும் கிடைச்ச பிள்ளை தான் முஹம்மது என்ற பிள்ளை. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அந்த முஹம்மதை கொலை செஞ்சார். அவ கல்யாணம் முடிச்சிட்டு போயிட்டா ஒரு பக்கம். ஆனா ஜாஃபர் ரலியல்லாஹுடைய பிள்ளைகள் கொடை வள்ளல். இன்றைக்கு இருக்குதா யாரும் ஒரு நாளைக்கு 100 ஒட்டகம் சதக்கா கொடுக்கிறாள், 100 ஆடு? ஏன்? பரக்கத் இல்லை. இன்றைக்கு பரக்கத் எடுபட்டு. ஹஸரத் ஹசன் ரலியல்லாஹுடைய பேரன் ஜைனுல் ஆபிதீன், அலி ரலியல்லாஹுடைய பேரன் ஹசன் ரலியல்லாஹுடைய பேரன் ஜைனுல் ஆபிதீன், அலி இப்னு ஹுசைன், ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன். ஒரு நாளைக்கு 100 வீடுகளுடைய செலவுக்கு பொறுப்பு அவர் தான். எவ்வளவு பரக்கத்! என்ன கல்யாணம் பண்ணாரா ஜைனுல் ஆபிதீன்? ஜைனுல் ஆபிதீன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்தாரா? ஜைனுல் ஆபிதீன் மௌத்தான நேரம் குளிப்பாட்டுகிறார்கள் ஜைனுல் ஆபிதீனை. உடம்பெல்லாம் காயம். இது என்னது உடம்பெல்லாம் காயம்? அன்று பார்க்கிறாங்க மதீனாவில் 100 வீடு பசியில். பார்த்தா இரவையில் இறைச்சி மாவு எல்லாத்தையும் பெக் பண்ணி தண்ட தோல்ல சுமந்து 100 வீட்டுக்கு முன்னால வச்சிட்டு வாரது. யாருக்கும் தெரியப்படா. எப்படி பரக்கத்! இன்றைக்கு நாங்கள் ஒரு 5 வீட்டை பார்க்கிறோமா? எவ்வளவு தொழிலாளிகள் இருக்கிறோம். ஏன்? பரக்கத் இல்லை. இன்றைக்கு பரக்கத் போயிட்டு சகோதரிகளே, இந்த பரக்கத்தை திரும்ப எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். எப்படி எடுக்கிறது? அல்லாஹ்வுடைய தொடர்பால் எடுக்கிறது, அஸ்மாவுல் ஹுஸ்னாவால் எடுக்கிறது பரக்கத். அதான் அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மானுடைய கடைசி ஆயத்துல சொல்றான், தபாரகஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். அந்தஸ்தும் கண்ணியமும் பொருந்திய அல்லாஹ்வுடைய பெயர் பரக்கத் பொருந்தியது.
அஸ்மாவுல் ஹுஸ்னா எல்லாருக்கும் பாடமா? பாடம் தானே எல்லாருக்கும். ஹுவல்லாஹுல் லதீ லா இலாஹ, ஓதுங்க கொஞ்சம். ஹுவர் ரஹ்மானுர் ரஹீமுல் மலிகுல் குத்தூசுஸ். பாடம் இல்லை. அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய பெயர். உட்காருங்க ஒரு இடத்துல, நோம்புல இருங்க, இஅ்திகாஃப்ல இருங்க, அஸ்மாவுல் ஹுஸ்னா வடுங்க, படிங்க. ஒவ்வொரு அஸ்மாக்கள்லையும் ஒவ்வொரு பெயர்லையும் பரக்கத். அதிலையும் யா தல் ஜலாலி வல் இக்ராம் பரக்கத். யா தல் ஜலாலி வல் இக்ராம் அல்லாஹ்வால இங்க பரக்கத் வரும். இல்ல கூப்பிட்டு பார்த்த நடக்குது இல்லை, யாராவது சொல்லுமா உங்களுக்கு? அல்லாஹ்வை அழைச்சி பார்த்தேன், நேத்து தான் கூப்பிட்டேன், ஒன்று விறங்குது இல்லையே, இது அல்லாஹ்வுடைய சுன்னத் இல்லையே. பிள்ளை பெக்கிறதுக்காக துவா கேட்டதோட பிள்ளை பெறுமா? 10 மாதம் 11 மாதம் சுமக்கணும் வயிற்றுல பிள்ளையே, அதுபுறம் பிள்ளை கிடைக்கும். இதுதான் சுன்னத், அல்லாஹ்வுடைய சுன்னத். அல்லாஹ்வுடைய பெயர்களை அலை, ஒவ்வொரு பேரா, யா கவி, யா அசீஸ், யா அசீசுர் ரஹீம், யா அசீசுல் கஃபார். ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துடைய ஆட்சியை கேட்கிறதுக்கு, எந்த ஆட்சிய? காலியுடைய ஆட்சியா, தென் மாகாணத்தின் ஆட்சியா, உலக ஆட்சியா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த உலக ஆட்சி. உலக ஆட்சியை அடையிறதுக்கு அவங்க பாவித்த ஒரே ஒரு அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ன? சொல்லுங்க பாப்போம், யாராவது ஒரு ஆள் என்ன அஸ்மாவுல் ஹுஸ்னாவா இருக்கும்? சொல்லுங்களேன். யா வஹாப். என்ன? யா யா சொல்லுங்க, யா சொல்லுங்க, யா வஹாப். திரும்ப சொல்லுங்க, யா வஹாப். யா ரப்பி ஹப்லி முல்கன் லா யன்பகி லி அஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப். யா அல்லாஹ், நீ வஹாப். யா அல்லாஹ், வஹாப்ண்டா கொடை கொடுக்கிறவன். சூரா மரியமுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? சூரத்துல் மவாஹிப். சூரா மரியம் அடுத்த பேர் என்ன? சூரத்துல். ஏன் சூரா மரியம கொஞ்சம் ஓதி பாருங்க. சூரா மரியம்ல 16 தடவை அர் ரஹ்மான் என்று வரும். எத்தனை தடவை? எத்தனை தடவை? 16 தடவை அர் ரஹ்மான் என்று வரும். அதோட சேர்த்து வஹப்னா வஹப்னா, கொடையாக தந்தோம், கொடையாக தந்தோம் என்று அதிகமாக வரும். அதால சூரா மரியமுடைய பெயர் சூரத்துல் மவாஹிப். சகோதரிகளே, முதல் விடயம் இது. அல்லாஹ்விடம் தான் பரக்கத் அடையலாம். அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை ஓதும், பரக்கத் கிடைக்கும். வாழ்க்கையில் தொழில்ல பரக்கத் கிடைக்கும், குடும்பத்துல பரக்கத் கிடைக்கும், ஹலாலான ரிஸ்க் வரும், ஹலாலான ரிஸ்க் தேடி வரும். இது முதல் அம்சம். இரண்டாவது அம்சம் சகோதரர்களே, பரக்கத்தை அடைகிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அனஸ். ஏனென்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுது நபி அவங்க சொன்னாங்க சஹாபாக்களிடம், சஹாபாக்களே, என்னுடைய ஹிதுமத்துக்கு யாராவது இருந்தா அனுப்பி வைங்க. அங்க இருந்த ஒரு புத்திசாலியான பெண் தான் உம்மு சுலைம். மதீனாவில் புத்திசாலியான பெண் உம்மு சுலைம் என்றா ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உம்மா. உம்மு சுலைமுடைய பேர் ருமைசா. என்ன பேரு? என்ன பேரு? ருமைசா. RUMISA, ருமைசா. நபியோங்க ருமைசாவை பார்த்து சொன்னாங்க, ருமைசா, நான் சொர்க்கத்துக்கு போயிருந்தேன் ருமைசா, சொர்க்கத்தில் உங்களை கண்டேன் ருமைசா, சொர்க்கத்தில் உங்களை கண்டேன் ருமைசாண்டார். ருமைசாவை நபி அவங்க சொர்க்கத்தில் கண்டார். இவ என்ன செஞ்சா தெரியுமா?
தன்னுடைய மகன் அனஸ கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட கொடுத்தா, யா ரசூலல்லாஹ் இவரை வச்சு கொள்ளுங்க உங்களோட வேலைக்கு. சின்ன பிள்ளை அனஸ் கொடுத்துட்டாங்க. அதனால நபி அவர்களுக்கு அவ்வளோ அந்த குடும்பத்தோட சந்தோஷம். தண்ட பிள்ளைய வக்குஃப் செஞ்சாவே. இன்றைக்கு நாங்க எங்கட ஒரு பிள்ளைய குர்ஆனுக்கு வக்குஃப் செய்ய தயங்குறோம். இத குர்ஆன் எல்லாம் ஓதினா தொழில் என்ன செய்வாரோ, அப்படிதானே? அதானே பிரச்சனை. தொழில் என்ன செய்வாரோ? 1920க்கு முந்தி ஆக கூட சம்பளம் யாருக்கு தெரியுமா உலகத்தில்? மௌலைமாருக்கு. மௌலவிக்கு மோதி இருக்குது. ஏன்? அவ்வளோ வக்குஃப், அவ்வளோ வக்குஃப். யகூதிகளால் செய்யப்பட்ட ஆகப்பெரிய திட்டம், முதல் திட்டம் உலமாக்களுடைய சம்பளம் குறைக்கப்பட்டது, ஹதியா குறைக்கப்பட்டுச்சு. நல்ல ஒரு ஆபீஸை கொண்டு வந்து வைக்கிறீங்க, எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? 30,000 50,000 கொடுத்தா என்ன? பள்ளிக்கு தானே காசு வருது, மக்கள் தானே வக்ஃப் செய்யறாங்க, அதை கொடுத்தா என்ன? கொடுக்க மனசு இல்லை. முஅத்தினுக்கு எவ்வளவு சம்பளம்? முஅத்தினுக்கு எவ்வளவு சம்பளம்? ஜாமி மஸ்ஜித், இந்தியாவுடைய டில்லியுடைய ஜாமி மஸ்ஜிதுக்கு இமாம்கள் கொண்டு வரப்படுவாங்க பக்தாத்ல இருந்து. எங்கிருந்து இமாம் வருவாங்க? பக்தாத்ல இருந்து. ஏன்? ஜாமி மஸ்ஜிதுடைய வக்ஃப் இருக்குதே கோடிக்கணக்கு, சம்பளம் கொடுக்க காசு இருக்குது, அள்ளி கொடுத்தாங்க. அப்ப அவரும் என்ன செய்வாரு? முன்னேறுவார், குர்ஆனை ஓதுவார், படிக்க தொடங்குவார், மக்களுக்கு குர்ஆனை பேசுவார். இன்றைக்கு சம்பளத்தை குறைச்சுட்டதோட யாரும் தண்ட பிள்ளையில ஓதுறதுக்கு விருப்பம் இல்லை. ஓதி என்ன செய்ய? ஒரு கேள்வி. ஓதினா சம்பளம் இல்லையே. கண்ணியமிக்க சகோதரர்களே, உம்மு சுலைம் தண்ட மகன் அப்படியே வக்ஃப் செஞ்சாங்க. அனஸ் நபி அவங்க எவ்வளவு இரக்கமண்டா, உம்மு சுலைம் தங்கச்சி தான் உம்மு ஹராம். உம்மு சுலைமுடைய தங்கச்சி தான் உம்மு ஹராம். நபி அவர்கள் மஸ்ஜிது நபவியிலிருந்து குபா பள்ளிக்கு நடந்து போவாங்க சனிக்கிழமை. போனா அங்க போய் தூங்கிட்டு தான் வருவாங்க, அந்த வீட்டில் போய் தூங்குவாங்க. 10 வருஷம். ஒரு நாள் உம்மு சுலைம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த உங்களோட வேலைக்கார பொடியனுக்கு ஒரு துவா கேளுங்க யா ரசூலல்லாஹ். ஒரு நாள் வேலை செஞ்சார், தாடியை வாந்துடுற அவர் தான். தாடியை வாந்துடும் பொழுது, தலைமுடியை வாழ்ந்துடும் பொழுது அதுல மெதுவா பழுத்த முடி எத்தனை எண்ணி வச்சிருவார். அனஸ் ரலியல்லாஹு தான் இந்த ரிவாயத் செய்வார். 20 முடி 21 முடி ரசூலுல்லாஹ் அனஃபா, அந்த சின்ன தாடி தான் நரைச்சிருந்துச்சு. இதுவும் இந்த சுதுகைன், இந்த 3 இடத்தை தான் தாடி முடி நரைச்சிருந்துச்சு. இதெல்லாம் எண்ணி வச்சிருந்தார். எப்படா ரசூலுல்லாஹ்ட முடி விழுதோ எடுத்து வச்சிருவார். வாரக்குள் அவருக்கு தானே கிடைக்கும். பிற்காலத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஹாதிம் ஒன்று இருந்தார், சாபித் அல் புனானி. புகாரியுடைய ரிவாயத்துகளை பாருங்க, சாபித் அல் புனானி அனஸ் தான் வரும். அனசுடைய மாணவர் சாபித் அல் புனானி. சாபித் அல் புனானியை கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னார், சாபித் உன்னை நான் ஏன் வச்சிருக்கேன் தெரியுமா? என்னோட உன்னுடைய கண்ணும் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணும் ஒரே மாதிரி. யார கண்? சாபித் அல் புனானியுடைய கண்ணும் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணும் என்ன ஒரே மாதிரி என்று சொல்லிட்டு கொஞ்சம் முடிகளை கையில கொடுத்தார் சாபித்திடம். சொன்னார், சாபித் நான் மௌத்தானா என்ன நீ தான் குளிப்பாட்டும். என்னை குளிப்பாட்டிட்டு என்ன நாக்குக்கு கீழே இந்த முடிகளை வச்சிரு. யார முடி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாது. நபி அவங்க இந்த அனஸுக்கு துவா செய்தாங்க. 4 துவா செய்தாங்க. யா அல்லாஹ் அனஸுடைய செல்வத்தில் பரக்கத் செய். யா அல்லாஹ் அனஸுடைய ஆயுள்ள பரக்கத் செய். யா அல்லாஹ் அனஸுடைய பிள்ளைகள்ல பரக்கத் செய். யா அல்லாஹ் அனஸுடைய பாவங்களை மன்னி. 4 துவா.
அனஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, அனஸ், உனக்கு பரக்கத் வேணுமெண்டா இதா தகல்த அலா அஹ்லிக ஃபஸல்லிம் தகுன் பரக்கத்தன் லக் வலி அஹ்லிக். சொன்னாங்க, நீ எப்ப எல்லாம் வீட்டுக்குள்ள நுழைகிறாயோ சலாமோட நுழை, உனக்கும் பரக்கத்தாகும், உனக்கு பிள்ளைகளுக்கும் பரக்கத்தாகும். என்ன சொல்ல சொன்னாங்க? என்ன சின்ன விஷயம் தான் நாங்க சொல்ற சின்ன விஷயம், அதுல எவ்வளவு பரக்கத்தா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ் என்று வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது சலாத்தை பழப்போம். வெக்கப்படக்கூடாது. பிள்ளைகளை பழக்கணும், மனைவியை பழக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ், பூர்த்தியான சலாம். அல்லாஹ் அனஸ் ரலியல்லாஹுடைய செல்வத்தில் பரக்கத் செய்தான். முதலாவது கண்டவங்க இதெல்லாம். ஏன்னா நபி அவங்க சொன்னதை தட்ட மாட்டாங்க, அவங்க கண்ணுக்கு மேல தலைக்கு மேல வச்சிருவாங்க. முதலாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்தான். மதீனாவில் இருக்கும் எல்லோருடைய தோட்டமும் வருடத்துக்கு ஒரு தடவை பழுக்கும். அனஸ் ரலியல்லாஹுடைய தோட்டம் 2 தடவை பழுக்கும். அனஸ் ரலியல்லாஹுடைய தோட்டத்துல குங்குமப்பூ இருந்தது. அல்லாஹ் வளர வைத்திருந்தான். செல்வத்தில் பரக்கத் அனசுக்கு முதலாவது. இரண்டாவது அனசுடைய பிள்ளைகள்ல பரக்கத். ஒரு தடவை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தவாஃப் செய்கிறார்கள் காபாவை. பின்னால 80 பேர். ஒருவர் கேட்டார், அனஸ் இதெல்லாம் யாரு? எந்த பிள்ளைகள்? 80 பிள்ளைகள் பின்னால், அனசுக்கு பின்னால். மூன்றாவது அல்லாஹ் ஆயுள்ள பரக்கத் செய்தான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், வாழ்ந்து வாழ்ந்து நிராசை அடைந்து விட்டேன், இதுக்கு பிறகு வாழ்றதா? கடைசியாக பஸ்ராவில் மௌத்தாகிய சஹாபி அனஸ் சொல்லுவார்கள், வாழ்க்கையில் 3ஐ கண்டேன். அல்லாஹ் என்னை கியாமத்ல மன்னிப்பான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். எவ்வளவு பரக்கத் எங்களுக்கு அடையலாதா சகோதரர்களே? நாங்க தலைய பிக்கிறோம். சம்பாதிச்சு முன்னுக்கு வரணும், தொழில் செஞ்சு முன்னுக்கு வரணும். பரக்கத்தால முன்னுக்கு வரலாம். எதால முன்னுக்கு வரலாம்? பரக்கத். இரண்டாவது விடயம் சொல்றேன், முதல் விடயம் சொல்லிட்டேன், அல்லாஹ்வோட தொடர்பு குர்ஆன், அஸ்மாவுல் ஹுஸ்னா. மூன்றாவது விடயம் சலாம். சலாம், சலாத்தை விட்டுறக்கூடாது. ஏன்? அந்த சலாமுடைய கடைசி துண்ட பாருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உங்களுக்கு பரக்கத் உண்டாகும், பரக்கத் உண்டாகட்டும். சலாம் சொல்றது சகோதரர்களே பரக்கத். அடுத்தது கண்ணியமிக்க சகோதரர்களே, குடும்பத்தில் ஆயுள்ள பரக்கத். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமா. சொன்னார்கள், உங்களுடைய ரிஸ்கில் பரக்கத் தேவையா? நீண்ட ஆயுள் உங்களுக்கு தேவையா? குடும்பங்களோடு சேர்ந்து வாழுங்கள். யாரை கோவிச்சு கொள்ளாதே. சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் போதும். இருக்குதா செலவழி. சகோதரர்களே, ஆயுள்ள பரக்கத் கிடைக்கும், செல்வத்தில் பரக்கத் கிடைக்கும். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பரக்கத்தை கண்டாங்க கண்ணால. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவிடம் ஒரு தோல் பை ஒன்று கொடுத்தாங்க. ஒரு தோல் பை. சொன்னாங்க, அபூ ஹுரைரா, இத கொட்டி சாப்பிடாம கைய போட்டு எடுத்து சாப்பிடுங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு
ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு இஸ்லாத்தை தழுவியவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத் வரை அந்த தோல் பையிலிருந்து சாப்பிட்டார்கள். சின்ன ஒரு பை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி 2.5 ஆண்டுகள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 2.5 ஆண்டுகள் அதிலிருந்து ஈச்சம்பழம் எடுத்து சாப்பிட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் 10 ஆண்டுகள். 10 ஆண்டுகள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த தோல் பையிலிருந்து சாப்பிட்டார்கள். போட்டு வைக்கிறது இல்லை, எடுத்து சாப்பிட்டே இருந்தார்கள், குறையவில்லை. உமர் ரலியல்லாஹுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 12 வருடம் ஆட்சி செய்தார்கள். 12 வருடமும் அதிலிருந்து சாப்பிட்டார். உஸ்மான் ரலியல்லாஹுடைய 12 வருடம், உமர் ரலியல்லாஹுடைய 10 வருடம், 22 வருடம், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய 2.5 வருடம், 24.5 வருடம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 3 வருடம், 27.5 ஆண்டுகள் ஒரு பையிலிருந்து சாப்பிட்டார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், எனக்கு வாழ்க்கையில் 3 கவலை. ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானது. இரண்டாவது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டது. மூன்றாவது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட பொழுது எனக்கு ஒன்றுமே விளங்க இல்லை, நான் பெரும் கவலையில் இருந்தேன். அந்த ஈச்சம்பழ பையை யாரோ திருடிட்டாங்க. 27 ஆண்டுகள் சாப்பிட்ட ஈச்சம்பழ பை காணாம போயிடுச்சு. எவ்வாறு இருக்கு? சில உலமாக்கள் 27.5 வருடம் சாப்பிட்ட ஈச்சம்பழ பையில் எத்தனை புசல் ஈச்சம்பழம் தின்றிருப்பார் என்ற கணக்கையும் எழுதியிருக்கிறார். சகோதரர்களே, இதுதான் பரக்கத். நாங்க மடையர்களாக ஆயிடக்கூடாது. காஃபிர்களோட வாழ்றதால எங்கட எல்லாமே பணத்தின் பக்கமும், எங்கட எல்லாமே ஆட்சியின் பக்கமும், எங்கட எல்லாமே காசியின் பக்கம் அல்ல. முஸ்லீம்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுத்ததுதான் பரக்கத். வேற யாருக்கும் பரக்கத் இல்லை. இது முஸ்லீம்களுடைய சொத்து. பரக்கத், சகீனத். இந்த பரக்கத்தும் சகீனத்தும் முஸ்லீம்களுடையது. நபி அவர்கள் துஆ செய்தார்கள். பரக்கத்தான நேரம் இருக்குது உலகத்தில். என்ன நேரம்? சுபஹுடைய நேரம். சுபஹுக்கு தூங்கிட்டு பரக்கத் கிடைக்க 50 யாசீன் ஓதி சரி வராது. 50 யாசீன் ஓதுறார், பரக்கத் கிடைக்கும். சுபஹு கிளம்புறல, சுபஹுக்கு தொழுகிறது இல்லை, கிடைக்காது. ஏன்? நபி அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துக்கு அதிகாலையில பரக்கத் செய், அதிகாலையில பரக்கத் செய். கோழியை பாருங்க, ஏன் கோழியில பரக்கத்? ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான கோழி திங்குறாங்க, கோழி குறையுதா? ஏன் சொன்னாங்க நபி அவங்க, இதா சமிஅத்துமுத்தீக், சேவல் கூவும் சத்தத்தை கேட்டா அல்லாஹ் இடத்துல ரஹ்மத்தை கேளுங்க. ஏன்? சேவல் மலக்குகளை பார்க்குது. கழுதைக்கே முசீபத். இதா சமிஅத்தும் நஹீக்கல் ஹிமார், கழுத சத்தத்தை கேட்டா ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுங்க. கழுத ஷைத்தானை பார்க்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வெள்ளை சேவல் ஒன்று வளர்த்தாங்க. சேவல் கூவுற சத்தம் கேட்கும் தஹஜ்ஜுதுல பாருங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த வசியத்துல, மகனே சேவலை விட மோசமாகி விடாதே. சேவல்
அந்த தஹஜ்ஜத்ல எழும்பி கூது, நீ தூங்குறாயே மகனே, தூங்குறவனுக்கு முசீபத். சுபகுல தூங்குறவனுக்கு அதை விட முசீபத். பிள்ளைக்கு பரக்கத்து வேணுமா, கூட்டிட்டு வாங்க சுபஹ் தொழுகைக்கு பள்ளி. குடும்பத்துக்கு பரக்கத்து வேணுமா, தஹஜ்ஜத்துக்கு பாட்டு. ஏன் அல்லாஹ் வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ், மூச்சு விடும் சுபஹ் நேரத்தின் மீது சத்தியமாக. ஏன் சத்தியம் செய்தான் அல்லாஹ்? சுபஹ் பரக்கத், சொர்க்கத்துடைய கிளைமேட் என்ன? சுபஹ் நேரம் வாரீங்களே, இருளோடு கடந்த குளிர். சுபஹுக்கு பிறகு இருக்குமே இருளோடு கலந்த குளிர், அதுதான் சொர்க்கத்துடைய கிளைமேட். அந்த நேரம் படுத்தா முசீபத். நபி அவர்கள் ஒரு நாள் எழும்புகிறார்கள், சொன்னார்கள், வைலுல் லில் அரப் மின் ஷர்ரின் கத் இக்தரப், அரேபியர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், கெடுதி நெருங்கி விட்டது, எழும்புங்க, தஹஜ்ஜத்துக்கு எழும்புங்க. அதனாலதான் பழைய உலமாக்கள் தஹஜ்ஜத்துடைய அதான வைத்திருந்தார்கள். ஊர முன்னேற்றத்துக்கு கிராம சேவையரோ, ஊர முன்னேற்றத்துக்கு இஸ்லாமிய பார்வையில் சகோதரிகளே வேறு பார்வை பார்க்க வேண்டும். இல்ல தொழிலை கொடுப்போம், எல்லாருக்கும் காசை கொடுப்போம், கொடுத்தா பரக்கத்தை பார்த்தீங்க, காட்டுங்களும் பரக்கத்தை. தஹஜ்ஜத்துடைய அதான கொண்டு வாங்க பள்ளியில, தஹஜ்ஜத்துக்கு வர வைங்க மக்களை பள்ளிக்கு, சுபஹுக்கு வர வைங்க மக்களை பள்ளிக்கு. ஊரை பாருங்க எப்படி பரக்கத்தாகும், ஊரை பாருங்க பரக்கத்தாகும். குர்ஆனுடைய சத்தம் கேட்கணும், பரக்கத். அதுதான் பரக்கத் சகோதரிகளே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கண்டாங்க பரக்கத்தை, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கண்டாங்க பரக்கத்தை, அப்துல்லா பின் ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு பரக்கத்தை கண்டார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாளைக்கு 15,000 தடவை இஸ்திக்ஃபார் செய்வாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ஹிம்ஸ்ல தஹஜ்ஜத்ல மூக்கு துடைக்கிறாங்க கித்தான் துணியால. கித்தான் துணிங்கிறது ஆக விலகூடிய துணி. சொல்றாங்க, அபூ ஹுரைரா மஸ்ஜிது நபவியில பசியில உளுந்து கிடந்த உனக்கு மூக்கு துடைக்க கித்தானா? என்ன தொழில் செய்தார் அபூ ஹுரைரா? சொல்லுங்க வா, என்ன தொழில் செய்தார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு? சகோதரர்களே, தொழில் சபபுக்காக செய்யுங்க, பரக்கத்தே. பரக்கத்தை மறந்துடாதீங்க. பரக்கத்துக்குரிய வாசல்கள் ஒன்றொண்ட மெதுமெதுவா செய். பக்ரா ஓதுங்க, சலாம் சொல்லுங்க, குடும்பத்தோட சேர்ந்து நடங்க. நாலாவது, கல்யாண வாழ்க்கையில பரக்கத்தே. எந்த வாழ்க்கையில? கல்யாணம் முடிச்சத்திலிருந்தே முசீபத், சண்டை. நான் வாழ்றோம், நாங்கள் எல்லாரும் வாழ்க்கையில சந்தோஷமாக வாழ இல்லை, எல்லாரும் வாழ இல்லை. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட்டா பேசினா தான் தெரியும் எல்லாம். சரி, நீங்க இருக்கிறீங்க, அந்த சைடு எடுத்தா, மனைவி எடுத்தா. ஏன் கல்யாணத்தில் நீங்க முசாஃபஹா செய்ற என்ன துவா ஓதி? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானா. கல்யாணத்தில் தேவை பரக்கத். கல்யாணத்தில் பரக்கத் தேவையாக இருந்தா என்ன செய்யும்? அஅதமு நிகாஹி பரக்கத்தன் ஐஸருஹு முஊனா. ஆக பரக்கத்தான கல்யாணம் செலவு குறைஞ்ச கல்யாணம். உங்கள்கிட்ட 10 கோடி இருக்குது அல்ஹம்துலில்லாஹ், ஆனா கல்யாணத்துக்கு செலவழிச்சிடாதீ, முசீபத் வந்து. உங்கள்கிட்ட 50 கோடி இருக்கு, இங்கதான் காலியில பெரிய கோடீஸ்வரர், அல்ஹம் பெரிய நல்ல விஷயம். ஆனா கல்யாணத்துல செலவழிச்சீங்களோ, கல்யாண முசீபத்.
10 கோடி கல்யாணம் செலவழிச்சவங்க இருக்கிறாங்க, வாழ்க்கையில சந்தோஷமாக வாழ்றாங்களான்னு போய் கேட்டு பாரு. ஏன்னா ஹதீஸ் பிழை ஆகாது, ஹதீஸ் ஒரு நாளும் பிழை ஆகாது. நீங்க செலவழிச்சிட்டு பாருங்க, கல்யாணத்துல பரக்கத்து இருக்குதான்னு. வராது. அது எப்படி வாரது? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கல்யாணத்துல எவ்வளவு செலவு. அலி ரலியல்லாஹுடைய கல்யாணம், ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய கல்யாணம். அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, மகர் எடுத்துட்டு வா, வசதி இல்லை. வலிமா கொடுக்கறதுக்கு 2 ஒட்டகம் வச்சிருந்தார், அதை கூட ஹம்சா ரலியல்லாஹு வெட்டி போட்டாங்க, அதுவும் இல்லை. ஆனா எவ்வளவு பரக்கத்தான வாழ்க்கை. சகோதரர்களை, மடத்தனம் செஞ்சிடக்கூடாது. என்கிட்ட காசு இருக்குது, அதுக்காக கல்யாணத்துக்கு செலவழிச்சிடப்படாது. 10,000 பேரை கூப்பிட்டு 10,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்து 10 கோடி செலவழிச்சு அவன் மடைய வாழ்க்கையில் பரக்கத்தை இழந்துட்டான். எவ்வளவு லேசா செய்யலுமோ, எவ்வளவு செலவை குறைச்சி செய்யலுமோ. ஏன் பரக்கத் தேவை? நபி அவங்க சொல்லி இருக்கிறாங்களே, அஅதமுன் நிகாஹி பரக்கத்தன், திருமணத்தில் பிரம்மாண்டமான பரக்கத், ஐஸருஹு முஊனா, செலவு குறையணும். கண்ணியமிக்க சகோதரர்களே, பரக்கத். அடுத்தது வியாபாரத்தில் பரக்கத். வியாபாரத்தில் பரக்கத். சகோதரர்களே, பொய் பேசிவிடக்கூடாது. ஃபஇன் கதபா, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொய் பேசினீங்களோ பரக்கத் எடுபட்டு வியாபாரத்தில். பொய் வாயால வந்தா பரக்கத் போய். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில பொய், வியாபாரத்தில் பொய். சொன்னார்கள், ஃபஇன் கதமா வ கதபா, நீங்க மறைச்சி பொய்ய சொன்னீங்கண்டா, ஒரு பொய்ய சொல்றதால ஒரு கோடி கிடைக்குது சொல்லிடப்படாது, பரக்கத் போய். ஆகவே சகோதரர்களே, பெரியவர்களே, ரமதான் வருது, ரமதான் முபாரக் என்பாங்க, பரக்கத்தான மாதம், பரக்கத்தான மாதம். ஏன் நபியோங்க சொன்னாங்க, தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, சஹர் செய்யுங்கள், சஹரிலே பரக்கத் இருக்குது. அப்படின்னா அந்த நேரத்தை எழும்புறது, தஹஜ்ஜத் தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, சஹர் செய்யறது பரக்கத். வாழ்க்கையிலே சகோதரர்களே தொடரும். இந்த பரக்கத்தை அடையோம், இதை கண்ணால காணோம், இந்த பரக்கத்துகளை கண்ணால காணோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தபூக்குடைய யுத்தத்தில் கொடுத்த சதக்கா எவ்வளவு தெரியுமா? 900 ஒட்டகம், 50 குதிரை. 1000க்கு 50 குறைய. ஒரு குதிரை, ஒரு ஒட்டகம் கிட்டத்தட்ட இப்ப 3000 ரியால், 1 லட்சம் என்றா 900 ஒட்டகத்துக்கு எவ்வளவு 900 ஒட்டகம் சதக்கா, பரக்கத். கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்க அடையோம். எங்கட மூதாதையர்கள் இவங்க உலகத்துல செய்து காட்டினாங்க, பரக்கத்துகளை நேரடியா கண்டாங்க. எங்கட வாழ்க்கையில சுபகுக்கு படுத்துறே கூடாது, பிள்ளைகளையும் பழக்கிடக்கூடாது, பெண்களையும் பழக்கிடக்கூடாது. சொல்லுவாங்க, முஸ்லிம்களுடைய வீடுகள்ல மதீனா, பரக்கத்துள்ள நகரம் மதீனா. ஏன் நபியோங்க துஆ செய்தாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ முத்தினா வ சாஇனா, யா அல்லாஹ் மதீனாவுல பரக்கத் செய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுக்கு நடந்து போவாங்க தஹஜ்ஜத்துக்கு. அங்க அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுல குர்ஆன் ஓதுற சத்தம், இங்கால உமர் ரலியல்லாஹுடைய வீட்டுல குர்ஆன் ஓதுற சத்தம், அங்கால அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய வீட்டுல குர்ஆன் ஓதுற சத்தம். நபியவங்க அபூபக்கர் உமர்ட்ட சொல்றாங்க, யாராவது மன் அஹப்ப ஐ யக்ரா அல் குர்ஆன கல்லன் தரியன் ஃபல்யக்ரா மின் உம்மி அப்த், நல்லா குர்ஆன் ஓதணும்டா
அப்துல்லா பின் மஸ்ஊத் போய் ஓதுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க, இத போய் நான் எப்படி அப்துல்லா மஸ்ஊத் சொல்றது அப்படின்னு சுபஹுக்கு போய் சொல்றாரு. போய் அதுக்கு இடையில அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு போயிட்டாங்க நேரத்தோட. எல்லா வீடுகள்லையும் தஹஜ்ஜத்ல குர்ஆன். ஏன்? இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. ஃபஜ்ர் நேரம் குர்ஆன் ஓதும் பொழுது மலக்குகள் வராங்க வீட்டுக்கு. வீடுகள்ல சத்தமா ஓதணும் குர்ஆன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் பரக்கத்தான குடும்பம் அபூபக்கர் சித்திக்குடைய குடும்பம். ஏன்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய உம்மா இஸ்லாத்தை தழுவினாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வாப்பா அபூ குஹாஃபா இஸ்லாத்தை தழுவினார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுக்கு 4 கல்யாணம். முதல் கல்யாணம் உம்மு ரூமான். உம்மு ரூமான்ல கிடைத்தது 2 பிள்ளைகள். ஒன்று ஆயிஷா அப்துர் ரஹ்மான். இரண்டாவது கல்யாணம் கத்லா. கத்லால கிடைத்ததுதான் அஸ்மா அப்துல்லா. மூணாவது கல்யாணம் ஹாரிஜா பின் ஸைதுடைய தங்கச்சி ஹபீபா. நாலாவது கல்யாணம் அஸ்மா பின்த் உமைஸ். அதுல கிடைத்ததுதான் முஹம்மத். இந்த 4ம் பரக்கத்தான குடும்பம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வீட்டில விருந்து கூட்டிட்டு போவாங்க. விருந்துக்கு கூட்டி வந்து சாப்பாடை வச்சாங்கண்டா அவ்வளோ பேரும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கு பிறகு பார்த்தா சாப்பாடு அப்படியே இருக்கு. ஒரு நாள் என்னது சாப்பாடு முடியுது இல்லையே அப்படின்ட்டு அந்த சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. யா ரசூலல்லாஹ், இரவு விருந்தாளிகள் சாப்பிட்டு மீதம். ரசூலுல்லாஹ்வோட சபையில 10 பேர் இருந்தாங்க. ஒவ்வொருத்தருடையும் 10 பேர், 100 பேர் கிட்டத்தட்ட சாப்பிடுறாங்க அந்த சாப்பாடு. பரக்கத்தான குடும்பம் அபூபக்கர் சித்திக்குடைய குடும்பம். ஏன்? ஏன்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வீட்டு முற்றத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டினாங்க. முதலா வாசல்ல பள்ளி கட்டினது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. கட்டி என்ன செய்வாங்க? சத்தம் போட்டு ஓதுவாங்க. குர்ஆன் பாடம் இல்லை. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே, எங்களுக்கு குர்ஆன் பாடம் இல்லையே. ஹஸரத் கொஞ்சம் கூட ஓதினாலே பள்ளிக்கு வராத சீதேவியில் எவ்வளவு பேர் இருக்கீங்க? ஹஸரத்தை மாத்தணும். சரி வரா? வெள்ளிக்கிழமை சஜிதா ஓதுனத்துக்கே ஹஸரத்திட்ட வந்து சொல்ற, ஹஸரத்தின் கொஞ்சம் பெருசி, கொஞ்சம் கட்டையா ஓதுங்க. எவ்வளவு முசீபத்துன்னு பாருங்க வாழ்க்கையில். 100 ஆயத்து கேட்டா தானே பரக்கத். முதலாவது அதையும் குறைச்சா எவ்வளவு பிஸி. என்ன தூங்க போறதா? சுபவுக்கு தூக்கமா சகோதரர்களே? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுக்கு அப்ப வயசு 50 சொச்சம் வயசு. 48 50 வயது. தக்பீரை கட்டி ஓதுவார் 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 ஓதுவார். ஓதி ஓதி அழுதுருவார். இன்னைக்கு யாரும் அழுகிறது இல்லையே. நாங்க எனக்கு கருத்து தெரியாது, எங்களுக்கு கருத்து தெரியாதால் அழுக வராது. எவ்வளவு நரகத்துடைய ஆயத்து இருக்குது. அழுக வருமா சகோதரர்களே? வராது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தேம்பி தேம்பி அழுவார். பக்கத்தில் உள்ள காஃபிர் முஷ்ரிக் எல்லாம் ஓடி வந்துரும். என்னடா அபூபக்கர் அழுகிறார்? என்ன அழுகிறார் அபூபக்கர்? குர்ஆனை ஓதி ஓதி பரக்கத்தை அடைஞ்சாங்க சகோதரர்களே. அப்ப 50 வயசுல குர்ஆன் ஓதுறண்டா. நாங்க இந்த சின்ன வயசுல இப்ப எப்படி ஓதுறது? ஓதாட்டி எங்க பரக்கத்தை அடைய போறோம்? ஓதாட்டி எப்படி பரக்கத்தை அடைய போறோம்? தஹஜ்ஜத்ல ஓதுவார் சகோதரர்களே. ஓதி ஓதி அழுவார். ஓதி ஓதி அழுவார். அவங்களோட நல்ல பழக்கம் அதுதான். எங்கட ஊருக்கும் பரக்கத் தேவை. என்ன செய்யலாம்? இந்த நோன்புக்கு பார்சல் பங்கிடுவோம் பரக்கத்துக்கு. சிலர் ஐடியா நல்ல மஷூரா, அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் கொஞ்சம் பேர் ஐடியா என்ன? இல்ல அரிசி கொடுப்போம். நல்ல ஐடியா, மாஷா அல்லாஹ், நல்ல சிந்தனை. காசு கொடுப்போம், நல்ல சிந்தனை. இதுக்கு எல்லாம் மேல ஒரு சிந்தனையை உருவாக்குங்க.
அரிசியை கொடுங்க, பார்சல் கொடுங்க, எல்லா வேலையும் செய்யுங்க. முதலா செய்யுங்க, ஒவ்வொரு வீட்டிலையும் குர்ஆன ஓதவை, குர்ஆன ஓதவைங்க, சத்தமிட்டு குர்ஆன ஓதவை. உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதுறார் வெள்ளிக்கிழமை சூரா கஹஃப். கட்டி வச்சிருந்த குதிரை தடமாறு. யா ரசூலல்லாஹ், சூரா கஹஃப் ஓதிக் கொண்டிருந்தேன், குதிரை சொன்னாங்க சகீனத் இறங்கிட்டு, உனக்கு சகீனத் இறங்கும் உங்களோட வீடுகளுக்குள்ள. சகீனத் இறங்கினா பரக்கத் வந்துடும். சகீனத் இறங்கினா பரக்கத் வந்துடும். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, பரக்கத்தான மாதம் வருது. எனக்கு ஓத தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாது. ஹஸரத்மார் இருக்கிறாங்க, ஊர்ல உலமாக்கள் இருக்கிறாங்க, ஹிஸ்ப உருவாக்குங்க. 10 பேர் ஒரு ஆலிம போடுங்க. நோம்புல சதக்காக்களை வசூலிச்சு கொடுங்க. ஒரு ஹஸரத்துக்கு 50,000 பிடிங்க, உங்களுக்கு 50,000 எடுங்க. குர்ஆன உருவாக்கு, ஹிஸ்ப உருவாக்குங்க. எல்லா முசீபத்துகளும் போயிடும். குர்ஆன ஓத 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 சகோதரர்களே, தனி மனிதனுடைய வாழ்க்கை மேல வரும், ஊருடைய வாழ்க்கை பரக்கத்தாகும், ஹலாலான ரிஸ்க் வரும், ஹலாலான தொழில்கள் கிடைக்கும். செக் பண்றதுக்கு செய்திடாம சகோதரர்களே, முயற்சி எடுத்து, வாலிபர்கள் இருக்கிறீங்க, இதை கேட்டுட்டு சும்மா போயிடாம ஒரு 50 வாலிபர்கள் சேர்ந்து இந்த வருடம் ரமதான்ல குர்ஆன ஹயாத்தாக்க என்ன செய்யலாம், ஒரு ஐடியா பண்ணும். இப்போ பயான் 10 பயான் வைக்கத்தானே என்ன கூட்டிட்டு வந்தீங்க. முதலாவது பயானுக்கு எவ்வளவு திட்டம் போட்டிருப்பீங்க, எத்தனை நாளைக்கு முந்தி பேசியிருப்பீங்க, எவ்வளவு வாகன ஏற்பாடுலாம் செஞ்சிருப்பீங்க, எவ்வளவு திட்டம் போட்டு தானே கொண்டு வந்தீங்க. நாளைக்கு ஒரு ஹஸரத் வர போறார், நாளண்டைக்கு ஒரு ஹஸரத் வர போறார். இது மாதிரி வாலிபர்கள் சேர்ந்து ஒரு திட்டமிடுங்க. ஊர்ல எப்படி குர்ஆன ஹயாத்தாக்க உலமாக்களை கூட்டிட்டு வாங்க. ரமலான் முடிய போல பாப்பீங்க, உங்களோட ஊர் பரக்கத்தான ஊராக மாறும். தஹஜ்ஜத்ல ஓதணும் குர்ஆன், சத்தமிட்டு ஓதணும் குர்ஆன். ஓதுறது ரோட்டுக்கு கேட்கணும், பரவாயில்லை, பெருமை இல்லாதெல்லாம். பள்ளிவாசல்ல குர்ஆன், கடைசி 10 இஅ்திகாஃப உருவாக்குங்க. உலமாக்களை கூட்டிட்டு வாங்க, இஅ்திகாஃபுக்கு ஒரு அமீராக்குங்க. போன வருஷம் இஅ்திகாஃப் இருக்கல நாங்க யாரும், அல்லாஹ்வுடைய சோதனை. இந்த வருஷம் இஅ்திகாஃப ஹயாத்தாக்குங்க. 10 நாள் பள்ளியில் இருங்க. யாராவது தனவந்தர்கள் சமைச்சு கொடுங்க, சஹரை இஃப்தாரை. 10 நாளும் உலமாக்களை கொண்டு அந்த குர்ஆன் ஜுஸு சரி போதும். சரி, அதுவும் மேலாத 10 சூரா படிங்க. சகோதரர்களே, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்ற இந்த சூறாவை வச்சே முஸ்லிம்களுடைய எத்தனையோ காலங்களில் ஆட்சியை மாத்திருக்கிறார். ஒவ்வொரு சூரா என்கிறது அல்லாஹ் பேசியது, அல்லாஹ் பேசியது. ஓத கஷ்டமா இருக்குதா? ஒரே ஒரு வார்த்தையை சொல்லித்தார் உங்களுக்கு. குர்ஆன்ல ஒவ்வொரு சூறாவிலையும் வித்தியாசமான சொற்கள் இருக்குது குர்ஆன்ல. அப்படின்னா சூரத்துல் ஃபாத்திஹாவுல ஒரே ஒரு சொல் இருக்குது, அது மாதிரி சொல் குர்ஆன்ல வேற எங்கேயும் கிடையாது. இன்னா அதைனா கல் கௌசர், இந்த சூறாவுல 10 வார்த்தைகள் இருக்குது. 10 வார்த்தையில 5 வார்த்தை இருக்குது, வேற எந்த சூறாவிலையும் கிடையாது. சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவுல 2 வார்த்தை இருக்குது, குர்ஆன்ல வேற எங்கும் கிடையாது. இது அந்தந்த சூறாவுடைய விசேட அம்சங்கள். உதாரணமாக நம்ம எல்லோருக்கும் தெரியும் சூரத்துல் கௌசர், இன்னா அஅதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். 10 சொல் இருக்கு. இதுல 5 சொல் வேற எங்கேயும் வராத சொல். முதலாவது அஅதைனா, இரண்டாவது கௌசர், மூணாவது வன்ஹர், நாலாவது ஷானியக, ஐந்தாவது அப்தர். இந்த 5 சொல்லையும் குர்ஆனுக்கு வேற எங்கேயும் நீங்க தேடி எடுக்க மாட்டீங்க.
அதே போல சூரா ஃபாத்திஹாவில் ஒரு சொல் இருக்குது, குர்ஆன்ல எங்கேயுமே கிடையாது. அதுதான் வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னிடமே உதவி தேடுகிறோம். உங்களுக்கு குர்ஆன் ஓத கஷ்டமா இருக்குதா? குர்ஆன் குடிபடுது இல்லையா? ஓத முந்தி இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று ஓதிட்டு ஓதி பாருங்க, அல்லாஹ்ட உதவி இறங்கும். அல்லாஹ்ட உதவி இறங்கும். அப்படித்தானே ஓதின அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நான் ஆடு மேய்க்கிற இடையன், நான் பெரிய இன்ஜினியரும் அல்ல, டாக்டரும் இல்லை, அக்கவுண்டனும் இல்லை, நான் லோயரும் இல்லை, பெரிய கல்யாவாரியும் இல்லை, நான் ஆடு மேய்க்கிறாள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாவிலிருந்து 80 சூறாக்களை படிச்சு கொண்டேன். 80 சூறாக்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, திரும்ப திரும்ப சொல்றேன், பரக்கத்துள்ள மாதமாக அடுத்த ரமலான் ஆக்கி கொள்ளுங்க. எதால? கஞ்சாலையோ, சம்சாவாலையோ, பெட்டீஸாலையோ, தயிராலையோ, அதெல்லாம் இருக்கட்டும், குர்ஆனால். எத்தனை குர்ஆன் ஓதுறது? போட்டி போடுவோமா? இன்ஷா அல்லாஹ் போட்டி போடுவோமா சகோதரர்களே? முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில முஸ்லீம்கள் ரமதான்ல அதிகமா சம்பாதிக்கிறதும் இல்லை. இத்திகாஃப் இருந்தா எங்க சம்பாதிக்கும்? ஆனா அல்லாஹ் பரக்கத் செய்வான். உலக பொருளாதாரத்தில், உலகம் போட்டி போடுற பொருளாதாரத்தில் பார்த்திருந்தா முஸ்லீம்கள் எப்பயே உளுத்தாட்டிருக்கோம். உளுத்தாட்டேலுமா? உளுத்தாட்டேலா? முஸ்லீம்களிடம் பரக்கத் இருக்கு. முஸ்லீம்களிடம் என்ன இருக்குது? பரக்கத். ஆகவே சகோதரர்களே, அந்த பரக்கத்தை அடைந்தோமாக இருந்தா அல்லாஹ் ஹலாலான ரிஸ்கை தருவான், ஹலாலான தொழிலை தருவான். செலவழிக்கலாம், ஊருக்கல்ல சமூகத்துக்கே செலவழிக்க, அள்ளி எறியலாம். அல்லாஹ் தந்துட்டே இருப்பான். ஆயுள்ள பரக்க செய்வான், செல்வத்தில் பரக்க செய்வான், குடும்பத்தில் பரக்க செய்வான், பிள்ளைகளில் பரக்க செய்வான். ஆகவே சகோதரர்களே, குர்ஆனை கையில் எடுங்க, ஹிம்மத் வைங்க. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மௌத்துக்கு முன்னால நான் இந்த 6666 அல்லது 6236 இவ்வளவை நான் படிச்சு விளங்கிட்டு தான் நான் மௌத்தாகுவேன். கையை தூக்கி காட்டுங்க பாப்போம். இன்ஷா அல்லாஹ் நான் செய்ய போறேன். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, நீயத்தில் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆகப்பெரிய நீயத்து அதுதான். குர்ஆனை விளங்கிச்சு, அல்ஹம்துலில்லாஹ், தீர்வு கிடைக்கும், தீர்வு கிடைக்கும். ஓ, இதுக்கு இன்ன தீர்வு, இன்ன சூரா, இதை ஓதினா அல்ஹம்துலில்லாஹ். நபி அவங்க சொல்லுவாங்க, சூரத்துல் ஹதீதில் ஒரு ஆயத்து இருக்குது, 1000 ஆயத்துகளை விட சிறந்தது. ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு வல்லாஹிரு வல் பாத்தின் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். ஹுவல் அவ்வலு, யா அல்லாஹ் நீதான் முதன்மையானவன், வல் ஆகிர் நீதான் கடைசியானவன், வல்லாஹிர் வெளிரங்கமானவன், வல் பாத்தின் உள்ரங்கமானவன், அனைத்து அறிவும் உன்னிடம்தான் இருக்கிறது. ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சியில் மாத்திரம் அல்லாஹ் தன்னை பத்தி 16 இடங்கள்ல பேசுறார். சூரா ஹஷ்ருடைய கடைசி ஆயத் 18 அஸ்மாவுல் ஹுஸ்னா நிறைந்த ஆயத். பொக்கிஷம் சகோதரர்களே, குர்ஆன் பொக்கிஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்றாங்க, 10 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதினால் அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டிடுவார். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அதை விட கூடுதலா ஓதினா? அல்லாஹு அக்ஸர் வ அத்யப், ஓது 100 தடவை ஓது, 10 மாளிகை கட்டுவான் அல்லாஹ். எவ்வளவு பரக்கத்! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நட்டுவக்காளி கொட்டிட்டு உப்பு தண்ணியை கொண்டு வாங்க அப்படின்ட்டு குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதி அப்படியே தடாவி விட்டாங்க சோமாய். எவ்வளவு மருந்து இருக்குது குர்ஆனுக்குள்ள, ஷிஃபா. துருக்கியில குர்ஆனால வைத்தியம் செய்யறாங்க. எப்படி?
பேசாத ஒருவளை கொண்டு வந்து தலையில அடிச்சு ஆயத்தை ஓதுறார், பேசுறார். அதுக்கு யகீன் தேவை, ஈமான் தேவை. எனக்கு இன்றைய ரிஸ்க் அல்லாஹ் அளக்கணும், உட்கார்ந்து ஓதுங்க, அல்லாஹ் ரிஸ்க தருவான் உங்களுக்கு. 5 நபிமார்கள் பாவித்த ஆயத், யா அர்ஹமர் ராஹிமீன், யா கைரர் ராஹிமீன். குர்ஆன்ல தேடி பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை கடந்து போறாங்க. அந்த சஹாபி துஆ கேட்கிறார், யா தல் ஜலாலி வல் இக்ராம். நபி அவங்க சொன்னாங்க, கது சுஜீபத், உன்ன துஆ கபூலாக்கப்பட்டுச்சு. என்ன? யா தல் ஜலாலி வல் இக்ராம். சூரத்துர் ரஹ்மானை பிரட்டி பாருங்க, 2 இடத்துல. ஏன் சூரத்துர் ரஹ்மான் ஓதினா துஆ கபூல் ஆகும். وَيَبْقَى وَجْهُ رَبِّكَ ذُو الْجَلَالِ وَالْإِكْرَامِ. நடுவுல கடைசி ஆயத்தை பாருங்க, சூரா ரஹ்மான்ல, تَبَارَكَ اسْمُ رَبِّكَ ذِي الْجَلَالِ وَالْإِكْرَامِ. பொக்கிஷம் குர்ஆன் கையில் எடுப்புமா இன்ஷா அல்லாஹ். வாலிபர்கள் சேருங்க. எப்படி இதை ஹயாத்தாக்கலாம், ஓத வைக்கணும், பாடமாக்க வைக்கணும், போட்டி போட வைக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் மூலமாக வரக்கூடிய ரமதானுடைய காலம் பரக்கத்துடைய காலமாக அல்லாஹ் ஆக்கி அருள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதஹு வஅஃப் அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على محمد وبارك على محمد. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث. ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم. يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. اللهم يا حي يا قيوم يا عزيز يا رحيم يا عزيز يا غفار يا عزيز يا وهاب يا قوي يا عزيز يا قوي يا عزيز يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد. الله لطيف بعباده وهو القوي العزيز. الله لطيف بعباده وهو القوي العزيز. يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا خير الراحمين يا خير الراحمين يا خير الراحمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. اللهم اكفنا بحلالك عن حرامك وأغننا بفضلك عمن سواك. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. اغفر الرحمن يا الله. ني رحمن رحيم يا الله. ني ملك القدوس يا الله. ني إله واحد يا الله. ني رحمن الرحيم يا الله. ني أرحم الراحمين يا الله. உனக்கு எத்தனையோ அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் இருக்கிறது யா அல்லாஹ். அனைத்து அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை வைத்து கேட்கிறோம், ரஹ்மானே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பரக்கத்தான வாழ்க்கையை தருவாயாக. மௌத்துக்கு முன்னால் நீ இறக்கிய இந்த கலாமை, இந்த குர்ஆனை மனனமிட்டு அதை விளங்கி அதை மற்ற மக்களுக்கு எத்தி வைக்க தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய கலாமை உயர்த்தக்கூடியவர்கள் கூட்டத்தில் எங்களை ஆக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகளுக்குள் உனது கலாமை அந்த காலத்தில் வாழ்ந்த 1,00,000க்கும் அதிகமான மக்களுக்கு ஓதி காட்டினார்கள். ரஹ்மானே, இந்த காலத்திலும் குர்ஆனை ஓதி காட்டும் உலமாக்களை உருவாக்குவாயாக. குர்ஆனை விரும்பக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. உன்னுடைய கலாம்
இந்த உலகத்தில் மீதமாக இருக்கிறது இந்த குர்ஆன் மாத்திரம்தான் யா அல்லாஹ். 1400 ஆண்டுகளாக ஒரு நுக்தா கூட, ஒரு ஹரஃபுகள் கூட மாறாமல் இதை பாதுகாத்து வருகிறாய் யா அல்லாஹ். எங்களை குர்ஆனுடையவர்களாக ஆக்க ரஹ்மானே. குர்ஆனுடைய ஊராக எங்களுடைய ஊரை ஆக்கியா அல்லாஹ். குர்ஆனுடைய ஊராக எங்களுடைய ஊர்களை ஆக்கியா அல்லாஹ். வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் குர்ஆனுடைய ஓசைகள் கேட்க தௌஃபீக் செய்யா அல்லாஹ். உன்னுடைய கலாம் எங்கே எல்லாம் கேட்குமோ ஷைத்தான்கள் ஓடி விடுவார்கள் யா அல்லாஹ். முசீபத்துகள் போய்விடும் யா அல்லாஹ். பரக்கத்துடைய ரஹ்மத்துடைய மலக்குகள் இறங்குவார்கள் யா அல்லாஹ். உன்னுடைய கலாமை, சூரா பக்ராவை, சூரா ஆல் இம்ரானை, சப்உத் திவால் என்று சொல்லக்கூடிய பெரிய 7 சூறாக்களை, மிஈன் என்று சொல்லக்கூடிய 100 ஆயத்துகள் கொண்ட சூறாவை, மசானி என்று சொல்லக்கூடிய அந்த 30 சூறாக்களை, முஃபஸ்ஸல் என்ற இந்த குர்ஆனுடைய அனைத்து சூறாக்களையும் கல்பில் சுமந்து கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய வீட்டுக்குள் ஹாஃபிதுகளை உருவாக்குவாயாக. பெண்களை, பிள்ளைகளை யா அல்லாஹ் ஹாஃபிதுகளாக ஆக்குவாயாக. குர்ஆனுடைய ஓசையை கேட்க வேண்டும் யா அல்லாஹ். குர்ஆனுடைய ஓசை கேட்க வேண்டும் யா அல்லாஹ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாயிஃபில் குர்ஆனை வளர்த்தார் யா அல்லாஹ். அப்துல்லா பின் மஸ்ஊத் இராக்கில் கூஃபாவில் குர்ஆனை வளர்த்தார் யா அல்லாஹ். உபய் இப்னு கஅப் மதீனாவில் குர்ஆனை வளர்த்தார் யா அல்லாஹ். ஒவ்வொரு சஹாபாக்களும் குர்ஆனை வளர்த்து அந்த ஊருக்கு பரக்கத்தை இறக்கினார்கள் ரஹ்மானே. என்று குர்ஆன் அழிந்து விட்டது யா அல்லாஹ். குர்ஆனுடையவர்களை உருவாக்கியா அல்லாஹ். குர்ஆனுடையவர்களை கண்ணியப்படுத்த தௌஃபீக் செய்யா அல்லாஹ். குர்ஆனுடையவர்களை மதிக்க தௌஃபீக் செய்யா அல்லாஹ். சுபஹுடைய தொழுகையில் 100 ஆயத்துகள் ஓதுவதற்கும் கேட்பதற்கும் இன்பத்தை தா ரஹ்மானே. லுஹருடைய தொழுகையில் 50 ஆயத்துகளை, அசருடைய தொழுகையில் 25 ஆயத்துகளை, முழு குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும் யா அல்லாஹ். எத்தனையோ உலமாக்கள் சக்கராத்தில் 10 குர்ஆன் ஓதி இருக்கிறார்கள் யா அல்லாஹ். சக்கராத்தில் 70 குர்ஆன் ஓதி இருக்கிறார்கள் யா அல்லாஹ். கல்பிலே குர்ஆன் இருந்தது ரஹ்மானே என்று பார்த்து கூட ஓத தெரியாது யா அல்லாஹ். 7 நாளைக்கு ஒரு தடவை குர்ஆனை தமாம் செய்வார்கள் யா அல்லாஹ். நீ பரக்கத் செய்தாய் ரஹ்மானே. அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கியா அல்லாஹ். அப்படிப்பட்ட வாலிபர்களை உருவாக்கியா அல்லாஹ். அரஃபாவுடைய மைதானத்திலே இப்னு அப்பாஸ் முழு சூரத்துல் பக்ராவை ஓதி காட்டினார் ரஹ்மானே. காஃபிர்களுக்கு ஓதி காட்டினார்கள் யா அல்லாஹ். ஜின்களுக்கு ஓதி காட்டினார்கள் யா அல்லாஹ். முஸ்லீம்களுக்கே குர்ஆனை ஓதி காட்ட யாரும் இல்லை யா அல்லாஹ். காஃபிர்களுக்கு யார் ஓதி காட்டுவது யா அல்லாஹ்? இந்த நாட்டில் வாழக்கூடிய காஃபிர்களுக்கு நாங்கள் தான் துரோகம் செய்தோம் ரஹ்மானே. அவர்களுக்கு இந்த குர்ஆனை ஓதி காட்டவில்லை யா அல்லாஹ். உன்னுடைய கலாம் யா அல்லாஹ், உன்னுடைய வார்த்தை யா அல்லாஹ், அவைகள் உள்ளத்தை போய் பாதிக்கும் யா அல்லாஹ். கல்பை தொடும் யா அல்லாஹ். எத்தனையோ பெரும் பெரும் கல்லர்கள் குர்ஆனுடைய ஆயத்தை கேட்டு திருந்தினார்கள் ரஹ்மானே. குர்ஆனுடைய ஆயத்தை கேட்டதோடு உயிர் பிரிந்தது யா அல்லாஹ். அந்த சக்தி மிக்க குர்ஆனை எங்களுக்கு தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். கணக்கெடுக்காமல் விட்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எத்தனையோ போன்களையும் எத்தனையோ தேவையில்லாத புத்தகங்களையும் படித்து கல்விமான்கள் என்ற பெயரிலே வாழுகிறோம் யா அல்லாஹ். நீ இறக்கிய இந்த கலாம், நீ இறக்கிய இந்த குர்ஆனை அப்படியே ஒதுக்கி தள்ளிவிட்டோம் ரஹ்மானே. ஒவ்வொரு ஜுஸுவாக, ஒவ்வொரு சூறாவாக, ஒவ்வொரு ஆயத்தாக விளங்கி மனனம் செய்து வாழ்க்கையில் எடுத்து நடக்க தௌஃபீக் செய்யா அல்லாஹ். மவுத் நெருங்கும் பொழுது முழு குர்ஆனும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் யா அல்லாஹ். அந்த காலத்தில் குர்ஆன் இருக்கவில்லை யா அல்லாஹ். ஒரே ஒரு குர்ஆன் இருந்தது யா அல்லாஹ். ஆனால் இன்று கோடிக்கணக்கான குர்ஆன் எழுத்தில் இருக்கிறது யா அல்லாஹ். வாழ்க்கையில் குர்ஆன் சென்று விட்டது ரஹ்மானே. குர்ஆனை காட்ட சொன்னால் அப்துல்லா பின் மஸ்ஊதை காட்டுவார்கள் யா அல்லாஹ். குர்ஆனை காட்ட சொன்னால் ஸைத் இப்னு சாபித்தை காட்டுவார்கள். குர்ஆன் எங்கே என்றால் உபய் இப்னு கஅபை காட்டுவார்கள் யா அல்லாஹ். என்று குர்ஆன் எழுத்தில் இருக்கிறது ரஹ்மானே. வாழ்க்கையில் குர்ஆனை தாயா அல்லாஹ். குர்ஆனில் வரும் குணங்களை தாயா அல்லாஹ். குர்ஆனுடைய உபதேசங்களை தாயா அல்லாஹ். நாங்களும் சக்கராத்தில் குர்ஆனை ஓதி ஓதி மௌத்தாக வேண்டும் யா அல்லாஹ். ஹசன் ரலியல்லாஹுடைய பேத்தி நஃபீஸா
சக்கராத்தில் சூரத்துல் அன்ஆம் வரை ஓதி குல்லிமன் மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் குல்லில்லாஹ் கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா என்ற ஆயத்தோடு உயிர் பிரிந்தது. ரஹ்மானே, எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தாயா அல்லாஹ், எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தாயா அல்லாஹ். எங்களுடைய பெயர்கள் உயர தேவையில்லையா அல்லாஹ், உனது குர்ஆனை உயர்த்த வேண்டும் ரஹ்மானே. உலகமெல்லாம் சென்று வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் உனது குர்ஆனை மக்களுக்கு ஓதி காட்ட தௌஃபீக் செய்யா அல்லாஹ். ஒவ்வொரு ஆயத்தாக தெளிவுபடுத்த தௌஃபீக் செய்யா அல்லாஹ். எங்களது பிள்ளைகளை பிச்சலங்களை குர்ஆனுக்கு நாம் வக்ஃப் செய்கிறோம் ரஹ்மானே. அந்த பிள்ளைகளை ஹாஃபிதுகளாக ஆக்கியா அல்லாஹ். எங்களுடைய குடும்பம் பரம்பரையாக ஹாஃபிதுகளாக ஆக்கியா அல்லாஹ். கியாமத்துடைய நாளையில் எல்லோருமே ஓடுவார்கள் யா அல்லாஹ், ஹாஃபிதுகள் மாத்திரம் ஓட மாட்டார்கள் யா அல்லாஹ். கியாமத்துடைய நாளையில் உன்னோடு யாருமே பேச முடியாது யா அல்லாஹ், ஹாஃபிதுகள் மாத்திரம்தான் பேசலாம் யா அல்லாஹ். உன்னோடு பேசுவதற்கு ஆசையாக இருக்கிறோம் யா அல்லாஹ், உன்னோடு பேசுவதற்கு ஆசையாக இருக்கிறோம் ரஹ்மானே. உன்னை இபாதத் செய்தவர்கள் யா அல்லாஹ், உன்னை பார்க்காமல் இபாதத் செய்தவர்கள் யா அல்லாஹ். இதுவரைக்கும் உன்னை யாரும் கண்டது கிடையாது யா அல்லாஹ். உன்னை காணுவதற்கு நாங்கள் மௌத்தாக இருக்கிறோம் ரஹ்மானே. உன்னை பார்க்கும் நாளையில் உன்னோடு பேச வேண்டும் யா அல்லாஹ். உன்னோடு பேசுவதற்கு குர்ஆனை தவிர வேறு மொழி கிடையாது யா அல்லாஹ். நீ சொல்லுவாய், உன்னுடைய கடைசி ஆயத்தில் தான் உன்னுடைய அந்தஸ்து இருக்கிறது யா அல்லாஹ். 6666 ஆயத்தையும் உன்னிடம் ஓதி காட்டி உன்னோடு பேச வேண்டும் யா அல்லாஹ். அந்த மஹ்ஷரிலே கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். ஓத தெரியாதவர்கள் கூட்டத்தில் ஆக்கி விடாதே யா அல்லாஹ். ஆடு மேய்த்த அப்துல்லா பின் மஸ்ஊத் இவ்வளோ பெரிய காரியாக மாறினார் யா அல்லாஹ். உமர் பின் கத்தாப் தன்னுடைய 60 வயதில் ஹாஃபிதாக மாறினார் யா அல்லாஹ். அபூபக்கர் சித்திக் அந்த 60 வயதில் குர்ஆனை மரணம் செய்தார் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த குர்ஆன் இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது யா அல்லாஹ். குர்ஆனை மரணம் செய்ய தௌஃபீக் செய்வாயாக, பாக்கியத்தை தருவாயாக, நசீபை தருவாயாக, நசீபை தருவாயாக. நல்லடியார்களுக்கு பாக்கியத்தை கொடுத்தாயா அல்லாஹ். எத்தனையோ இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் குர்ஆனை மரணம் செய்து விட்டார்கள் யா அல்லாஹ். இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் ஓதி விட்டார்கள் யா அல்லாஹ். பரம்பரை முஸ்லீம்கள் யா அல்லாஹ், பரம்பரை முஸ்லிம், பாப்பா முஸ்லிம், அப்பா முஸ்லிம், ஆனால் குர்ஆன் தெரியாது ரஹ்மானே. முசீபத்துகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். சூரத்துல் முல்க் தெரியாது யா அல்லாஹ், சூரத்துல் ரஹ்மான் தெரியாது யா அல்லாஹ், சூரத்துல் வாக்கிஆ தெரியாது யா அல்லாஹ். தொழுகையில் பெரிய சூரா ஓதினால் வெறுப்பு வருகிறது ரஹ்மானே. உன்னுடைய கலாம், உன்னுடைய கலாம் ஒரு நாளும் தோக்காது யா அல்லாஹ். உன்னுடைய கலாம் இந்த உலகத்தில் வெல்லும் ரஹ்மானே. அந்த குர்ஆனுடையவர்களாக எங்களை ஆக்கியா அல்லாஹ். குர்ஆனை நேசிக்கிறோம் யா அல்லாஹ். ஒரு காலம் இருந்தது, மதீனாவில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் ஹாஃபிதுகள் இருந்தார்கள் யா அல்லாஹ். மதீனா தொடக்கம் ஈராக் வரையுள்ள ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்களும் பெண்களும் ஹாஃபிதுகள் இருந்தார்கள் யா அல்லாஹ். 10 வயதில் 12 வயதில் குர்ஆனை மனனம் செய்து விடுவார்கள் யா அல்லாஹ். காலம் மாறிவிட்டது ரஹ்மானே. குர்ஆன் தூரத்துக்கு சென்று விட்டது யா அல்லாஹ். ஹாஃபிதுகள் குறைந்த காலம் யா அல்லாஹ். ஹாஃபிதுகள் மதிக்கப்படாததால் ஹாஃபிதுகள் குறைந்த காலம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், காலத்தை மாற்றி தாயா அல்லாஹ். நல்ல சுஹ்பத்தை தாயா அல்லாஹ். குர்ஆன் உடையவர்களை நண்பர்களாக ஆக்கியா அல்லாஹ். குர்ஆன் உடையவர்களை எங்களுக்கு நண்பர்களாக ஆக்கி தாயா அல்லாஹ். வரக்கூடிய ரமதானில் குறைந்தது 4 குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். 4 குர்ஆனாவது 7 நாட்களுக்குள் ஒரு குர்ஆனை தமாம் செய்யும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். இன்பமாக அழுது அழுது குர்ஆனை ஓதும் பாக்கியத்தை நசீபாக்கியா அல்லாஹ். வெறுப்போடு குர்ஆனை ஓதக்கூடாது யா அல்லாஹ். நீ பேசிய வார்த்தை எங்களுக்கு இன்பமாக ஆவிட்டால் உன்னை எவ்வாறு சந்திப்பது ரஹ்மானே? உன்னை எவ்வாறு சந்திப்பது ரஹ்மானே? உன்னை சந்திப்பதுதான் எங்களுக்கு இன்பம் யா அல்லாஹ். உன்னை சந்திக்கும் நாள் தான் எங்களுக்கு பெருநாள் யா அல்லாஹ். சந்திக்கும் பொழுது இந்த குர்ஆனை ஓத வேண்டும் யா அல்லாஹ். குர்ஆனுடையவர்கள் தான் பூமியில் சிறந்தவர்கள் யா அல்லாஹ். குர்ஆனுடையவர்கள் பரக்கத்துடையவர்கள் யா அல்லாஹ். இந்த குர்ஆனை மனதிலே சேர்த்திடு யா அல்லாஹ்.
கபரில் எழுப்பி உட்கார வைப்பாயா அல்லாஹ். இதா புஅஸிர மா ஃபில் குபூர் வ ஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர், கபரிலே உட்கார வைத்து நெஞ்சில் இருப்பதை பாப்பாயா அல்லாஹ். நெஞ்சிலே முசீபத்துகள் நிறைந்திருக்கிறது யா அல்லாஹ், பாட்டுகள் நிறைந்திருக்கிறது யா அல்லாஹ், நெஞ்சிலே குர்ஆன் கொஞ்சமாகத்தான் இருக்கிறது யா அல்லாஹ். தௌபா செய்கிறோம் ரஹ்மானே, தௌபா செய்கிறோம் ரஹ்மானே. மௌத்துக்கிடையில் இந்த குர்ஆனை நெஞ்சில் நிறைக்க தௌஃபீக் செய்ய அல்லாஹ். காலை மாலை அதை கேட்டு அந்த குர்ஆனை கல்வில் எடுக்க வேண்டும் ரஹ்மானே. ஒவ்வொரு சூறாவாக ஒவ்வொரு ஜுஸ்ஸுவாக மரணம் செய்ய வேண்டும் ரஹ்மானே. நல்லடியார்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாயா அல்லாஹ். பாவிகள் கேட்கிறோம் யா அல்லாஹ், பாவிகள் கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தாயா அல்லாஹ், எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தாயா அல்லாஹ். யா வஹாப் யா வஹாப் யா கவியு யா அசீஸ், அந்த பாக்கியத்தை தாயா அல்லாஹ். சக்கராத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸன وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.